நிகழ்தகவு. ஒரு சில நிமிடங்களில் கலைவரமாக மாறிய பள்ளி வளாகம். ரத்தம் கொதிக்க ஆவேசமாக பள்ளிக்கு வந்து கணினி ஆசிரியரை நையப்புடைத்த பெற்றோர். கையெடுத்து கும்பிட்டபடியே கூனி குறுகி நின்று கொண்டிருந்த ஆசிரியர். பாடம் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியருக்கு பெற்றோர் சேர்ந்து பாடம் எடுத்தது ஏன்? அப்படி என்ன செய்தார் அந்த ஆசிரியர்? பின்னணி என்ன? பெண் பிள்ளைகள் ஸ்கூல் காலேஜ்னு போய் படிச்சாதான் அவங்களுக்கும் 4 விஷயம் தெரியும். நாளைக்கு காசுக்காக யார்கிட்டையும் கையேந்தி நிக்க வேண்டாம், சுயமா சம்பாதிச்சு சுயமரியாதையா வாழ்றதுக்கு பெண் பிள்ளைகளுக்கு கல்வி முக்கியம்னு நினைச்சு ஒவ்வொரு பெற்றோரும் எப்பாடுபட்டாச்சும் பெண் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு படிக்க அனுப்புறாங்க. வீட்டு பக்கத்துல இருக்கிற கடைக்கு கூட பெண் பிள்ளைகளை தனியா அனுப்பாத பெற்றோர் பாடம் சொல்லி கொடுக்கிற ஆசிரியர்களை நம்பி மட்டும்தான் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் பிள்ளைகளை தனியா அனுப்புறாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஸ்கூல்லையே பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா வேற எங்க தான் பெண் பிள்ளைகளுக்கு சேஃபான இடம்னு கேள்வி எழுப்புறாங்க பெற்றோர்கள். ஆந்திராவுல கடப்பா பக்கத்துல உள்ள பத்வேலு நகர்ல ஏவிஆருங்கிற ஒரு பிரைவேட் ஸ்கூல் செயல்பட்டு இருக்கு. இந்த ஸ்கூல்ல பென்சலையா அப்படிங்கிறவரு கணினி ஆசிரியரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரு அந்த ஸ்கூல்ல படிக்கிற மாணவிகள், அதுவும் குறிப்பா 6ஆம் வகுப்பு கிளாஸ் ரூமுக்கு போகும்போதெல்லாம் அங்க உள்ள மாணவிகளோட கையை தொடுறது, கண்ணத்தை தொடுறதுன்னு அத்துமீறி நடந்ததா சொல்லப்படுது. 11 வயசு சிறுமிகள்ன்றதுனால ஆசிரியர் எந்த எண்ணத்துல தொடுறாருங்கிறத அவங்களால சரியா புரிஞ்சுக்க முடியாம இருந்திருக்கு. ஆனா நாளாக அந்த ஆசிரியருடைய பேச்சும் ஒரு தினுசா மாறியிருக்கு. ஒரு நாள் வழக்கம் போல 6ஆம் வகுப்புக்குள்ள போன ஆசிரியர் பென்சிலையா கிளாஸ்ல உட்கார்ந்திருந்த ஒரு சில மாணவிகள் கிட்ட போய், உங்களுக்கு கல்யாணம்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க, கையை தூக்குங்கன்னு கேட்டிருக்காரு. கம்ப்யூட்டரை பத்தி சொல்லி கொடுக்காம கண்டதை பேசுறாரேன்னு மாணவிகள் எல்லோரும் முகம் சுழிச்சிருக்காங்க. ஆனா ஆசிரியரோட தகாத பேச்சு அப்பவும் அடங்கவே இல்லை. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாருக்காவது விருப்பமா? வீட்டில் ஒத்துக்கலனா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கவும் நான் ரெடிதான்னு எல்லை மீறி இருக்காரு கணினி ஆசிரியர் பென்சிலையா. வீட்டுக்கு போன மாணவிகள் தங்களுடைய பெற்றோர்கிட்ட, இன்னைக்கு கம்ப்யூட்டர் சார் எங்க கிளாஸுக்கு வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்கிறாருன்னு மாணவிகள் சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் ஆத்திரத்தோட உச்சிக்கே போன பெற்றோர் நேரா ஸ்கூலுக்கு போய் அங்க இருந்த கணினி ஆசிரியர் பென்சிலையாவை அடி வெளுத்து எடுத்திருக்காங்க. பிள்ளைகளுக்கு பாடத்தை சொல்லி கொடுக்காம கண்டதையும் பேசுறியான்னு கோபத்துல கொந்தளிச்ச பெற்றோர் ஆசிரியரோட கண்ணம் சிவக்கிற அளவுக்கு பலார்னு அறவிட்டதும் அங்க இருந்த மற்ற ஆசிரியர்கள் எல்லாம் தெரிச்சு ஓடி இருக்காங்க. புனிதமான ஆசிரியர் பணியில இருந்துட்டு இப்படி கீழ்த்தரமான வேலையை பார்த்திருக்கேன்னு கேட்டு பெற்றோர்கள் ஆசிரியரை ரவுண்டு கட்டி நின்று எகிரி அடிச்சு விரட்டி இருக்காங்க. பெற்றோர்கள் கேட்கிற எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாம கூனி குறுகி நின்றுட்டு இருந்திருக்காரு ஆசிரியர் பென்சிலையா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பெற்றோர்கள் எல்லோரும் சேர்ந்து கம்ப்யூட்டர் ஆசிரியரை அடி வெளுத்துக்கிட்டு இருந்தப்போ வேகமா ஓடி வந்த ஒருத்தர் அவரை யாரும் அடிக்காதீங்கன்னு சொல்லி எல்லோரையும் சமாதானப்படுத்தினாரு. இவர் யாரா இருக்கும்? ஒருவேளை ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஆளா இருக்குமோ, இல்ல ஆசிரியருக்கு வேண்டியவரா இருக்குமோன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அடிக்காதீங்கன்னு சொல்லி எல்லோரையும் சமாதானப்படுத்துறதுக்கு அப்புறம், இந்த கேடுகட்ட ஆசிரியரை நான் மட்டும்தான் அடிப்பேன், வேற யாரும் குறுக்க வரக்கூடாதுன்னு சொல்லி ஆசிரியர் பென்சிலையாவை ஒரு மாணவியோட அப்பா மட்டும் கண்ட மேனிக்கு அடிச்சு உதைச்சது மேலும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. வாங்கின அடியில வலி தாங்க முடியாம சட்டை எல்லாம் கிழிஞ்சு
கூனி குறுகி நின்னுட்டு இருந்த ஆசிரியரை பெற்றோர் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இது சம்பந்தமா ஆசிரியர் பென்சிலையா கிட்ட போலீஸ் தீவிர விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. நிகழ்தகவு